ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் 2 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகர் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களும் கூட சாப்பிடுகிறார் என்றார்கள். அதாவது அங்கே இருக்க சில வேத பாரகர் அந்த அந்த பரிசேயர் வேசப்பா தர்க்கம் பண்ணுறாங்க. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு பாவிகளை சேர்த்து கொண்டு இவர் போய் பாவி கூட சாப்பிட்றாரு சொல்லி ஏசப்பா குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா அந்த அந்த வேத பருகருக்கும் அந்த பரிசருக்கும் பதிலடி கொடுறாரு. அதாவது அவர் ஒரு சில ஊமை மாரி ஏசப்பா சொல்றாரு. ஒரு ஒரு மனுஷட ஒரு ஒரு ஆட்டு எஜமான் 100 ஆடு இருக்குது. அவன் அந்த 100 ஆடு மேய்க்கும் போது ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த எஜமானன் என்ன பண்ணுவான்? அதாவது காணாம போன ஆட தேடி அவன் போமாட்டானா. ஏன்னா அந்த ஆட்டுக்கு ஓனர் சொந்தக்காரன் அவன் தானே. ஆட்டுக்கு ஓனர் அவன் தானே. ஐயோ! ஒரு ஆடு காணாம போச்சு சொல்லி அவன் தேடி போமாட்டானா. அவன் அந்த ஆட தேடி போகும்போது 99 ஆடு இங்க இருக்குது. அத பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். காணாம போன அந்த ஒரு ஆட தேடி அவன் தேடி போய் அந்த ஆட்ட எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு, அந்த ஆட்ட கண்டுபிடிச்சு அடுத்த செகண்ட் அந்த ஆட்ட சந்தோஷமா தன் தோள் மேல சுமந்து கொண்டு அவன் சந்தோஷமா அந்த அயனார்கிட்டயும் அவங்க சொந்தக்கார்ட்டயும் அவன் சொல்ல மாட்டானா. காணாம போன ஆட கண்டுபிடிச்சுட சொல்லி அவன் சந்தோஷப்பட மாட்டானா. அதுபோல தான்ப்பா நான் இந்த பூமிக்கு வந்ததே நீதிமானை ரட்சிக்க அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்காக நான் வந்தேன். ஒரு பாவி மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பாவி கூட வெறுமையா போகக்கூடாது சொல்லி ஏசப்பா அந்த அந்த யூதருக்கு அந்த பரிசருக்கு பதிலடி கொடுறாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாவத்துல இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாவ பழக்கத்துல இருந்தாலும் சரி, நம்மள ஏசப்பா நம்ம நேசிக்கிறார். நம்ம எப்போ கர்த்தர் பக்கமா மனம் திரும்ப, நம்ம எப்போ கர்த்தர் பக்கமா திரும்பி வருவோம் சொல்லி ஏசப்பா காத்து இருக்கிறாரு. அதாவது அந்த ஸ்டோரியில நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட குமாரன் பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பன்ட்ட அவங்க தகப்பன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு அவன் என்ன தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகிறான். பிரிஞ்சு போய் அந்த ஆஸ்தியெல்லாம் அவன் செலவழிக்கிறான். செலவழித்து எல்லாமே காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் அவன் வேலை செய்கிறாங்க. இடத்துல சாப்பாடு கிடைக்காம ரொம்ப துக்கப்பட்டு அப்போ நினைக்கிறான், ஐயோ என் தகப்பன்கிட்ட வீட்டில் இருந்தால் என் தகப்பன் எத்தனை பேர் சாப்பாடு போடுவார். என் தகப்பனை விட்டு வெளியே நான் எல்லாத்தையும் இப்படி ஏமாந்து இப்படி போயிட்டேன். என் தகப்பன் என்ன இப்போ திரும்பி போகிறேன். அதாவது என் தகப்பன் என்னை சேர்த்துக்கொள்ள கூட பரவாயில்ல, என்னை ஒரு ஒரு வேலைக்காரனாக கூட என்னை சேர்த்துனா அதுவே எனக்கு போதும் சொல்லி அவன் திரும்பி வரான். ஆனால் அவன் தகப்பன் அவனுக்கு எந்த ஸ்தானத்தில் வச்சார் அதே ஸ்தானத்தில் வச்சு தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து அவனுக்கு ஆரதரமும் அந்த கீர்த்தியை மூலங்கள் அடித்து இந்த ஊரே புகழ்ற மாதிரி அந்த தகப்பன் செஞ்சார். அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நம்ம காத்திருக்கிறாரு. நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக அந்த மாதிரி ரசிக்கப்பட்டு நம்ம கர்த்தருடைய பரம்பரையை ருசி பார்த்து ஏதோ ஒரு காரணத்தால் கர்த்தர் நம்ம வழி விலகி போயிருந்தா கூட சரி, பிசாசு நம்மளை எப்படியும் நம்மளை கர்த்தரை விட்டு நம்ம ஏதோ ட்ராக்கில் நம்ம கொண்டு போயிருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்படாத. திரும்பி கர்த்தர் பக்கமாக கர்த்தர் பக்கமாக திரும்பி வந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்து அதே ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறுத்துவார். நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் என்ன கிருபை கொடுத்தோ அதே கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் எப்போ கர்த்தர் பக்கமாக திரும்பி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஒரு நாள் சரி நீங்கள் அதை ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டோட வழி விலக போய் நான் பாவத்தில் போய் வேண்டிய நான் திரும்பி வர முடியும்னு நினைக்காது. நீங்கள் திரும்பி வாங்க, நிச்சயமாக கர்த்தர் காத்திருக்கிறாரு. அதாவது அவர் உலகத்துக்கு வந்த காரணமே சரி, நீதிமான் ரட்சிக்கல்ல, பாவிகளை மனம் திரும்ப வந்தார். நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்திலும் சரி கர்த்தர் பக்கமாக திரும்புங்க. இந்த வசனத்தை நம்புங்க. இந்த வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அநேக ஆயக்காரும் பாவிகளும் ஒன்றில் வசனத்தை கேட்குறாங்க, மனம் மாறுறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் கேளுங்க, இந்த வசனத்தை நீங்கள் படிங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். கர்த்தர் பக்கமாக திரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமீன்.